வணக்கம். இன்னைக்கு மலர் மருத்துவத்தில் கிரானிக் கோல்டு, நாள்பட்ட சளி, அதே மாதிரி இருமல், காஃப், இதெல்லாம் சரியாக என்னென்ன மலர் மருத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிரானிக் கோல்டு அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறது, 10 நாள், 20 நாள், 25 நாள், மாதக்கணக்காக. அது என்னாகும்னா நெஞ்சில் சளி கட்டி ட்ரை காஃபாக ஆகி கோல்டு பிடிச்சி உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கோல்டு இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி தொட்டாலோ இல்லை காற்று பட்டாலோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போனாலோ இந்த மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு உடனே இருமல் ஆரம்பிச்சுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டும் ரொம்ப தெரியும், உள்ளுக்குள்ளே ஃபீவரும் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி என்னென்ன மலர் மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிமுலஸ், ஒயிட் chestnut, கிரேப் ஆப்பிள், வால்நட், impatient. இந்த 5ஐயும் காலையில் 1 டம்ளர் தண்ணியில் ஒவ்வொரு சொட்டு விட்டு குடிச்சிடணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 7 o'clock அதே மாதிரி ஒரு சொட்டு விட்டு குடிச்சிடணும். 2 வேளை குடித்தா போதும். நைட் தூங்கும்போது ரொம்ப காஃப் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கஷ்டமாக இருக்கிறது இருக்காது. இது நாள்பட்டு ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு சளி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த 5 காம்பினேஷனும் போட்டு குடிக்கலாம். மிமுலஸ் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நமக்கு என்னன்னா ரொம்ப நாளாக இருக்குது, இது போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இம்பேஷண்ட் இந்த கிரானிக்காக இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு உதவும். மீதி இருக்கிறதுலாம் வால்நட், கிரேப் ஆப்பிள், ஒயிட் chestnut எல்லாமே அவங்களுக்குள்ள மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை போக்கும். இந்த காஃப் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், நைட் தூங்க விடாது, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் ஒரு கரன்னு ஆக்கிட்டு ஒரு நெஞ்சில் எல்லாம் ஒரு வலி, எரிச்சல் ஆகும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு குடிக்கணும். ஒரு 10 நாளைக்கு குடிச்சிட்டு எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு விட்டுறாதீங்க. அப்புறம் மறுபடியும் இந்த குளிர் சீசனில் கொஞ்ச நாள் குடித்தாதான் அது சரியாகும். ஒரு 15 நாள் 20 நாள் குடிக்கும் பொழுதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியான மாதிரி இருக்கும். அப்படியே சரி பண்ணிக்கோங்க. இது வயது எத்தனை வயசாக இருந்தாலும் குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் 1 டம்ளரில் கலந்துட்டு 2 வேளையாக கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு டம்ளரில் 5 சொட்டு கலந்துட்டு காலை மதியம் குடிக்கணும். அதையவே 2 ஆஃபாக பிரித்து, அதே மாதிரி இன்னொரு 1 டம்ளரில் 5 சொட்டு கலந்துட்டு ஒரு ஆஃப் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி 1 டம்ளரை 2ஆக பிரித்து கொடுங்க. 10 வயசு குழந்தைங்கட்டும் அவங்களுக்கு மட்டும் 3 வேளை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சரியாயிரும். அந்த ட்ரை காஃபு, கோல்டு, ரொம்ப சளியாக இருக்குது அப்படின்னு, நெஞ்சு சளியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க, எல்லாமே சரியாகும். அதே மாதிரி பெரியவங்க, வயதானவர்கள் எல்லாருக்குமே இது கொடுக்கலாம். வயசானவங்கள்லாம் ரொம்ப இருமிகிட்டே இருந்தாங்கன்னா இது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நல்லாயிருக்கும். ஒரு 1 or 2 days 3 daysலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொடுக்க அவங்களுக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்படி வயதானவர்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் தண்ணியை பிரித்து குடிக்கணும். அதேமாதிரி பெரியவங்களுக்கு காலையும் நைட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 40 நாள் செய்யுங்க, சரியாயிரும்.
இதை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.